வருஷம் 1986 கேரளால இருக்கிற கண்ணூர் மாவட்டம். காத்துல எப்பவுமே ஒரு ஈரப்பதம் இருந்தாலுமே அன்னைக்கு இருந்த பல இளைஞர்களுடைய மனசுல வேலை இல்லையே அப்படிங்கிற வறட்சி தான் அதிகமா இருந்துச்சு. இந்தியா முழுக்கவே வேலையில்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடின ஒரு இருண்ட காலகட்டம் அது. அதே கண்ணூர்ல இருக்கிற வேலிமணம் அப்படிங்கிற ஊர். அங்கிருந்து ஒரு தெரு முனையில விரல்களுக்கு இடையில எரியிற சிகரெட் புகையை வெறிச்சு பார்த்தபடி முகத்துல எந்தவித நம்பிக்கையுமே இல்லாம நிக்கிற 22 வயதான மோகனன். அவனுக்குமே அதே பிரச்சனை தான். நல்லா படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்காத அந்த காலகட்டத்துல சரியா படிக்காத மோகனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? போதா குறைக்கு சிகரெட், மது அப்படின்னு உடல் நலத்தை கெடுக்கிற பழக்கங்களும் சேர்ந்துக்க மோகனுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள சிக்கி இருந்துச்சு. இப்படி எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா வீட்டுல சும்மா இருப்பாங்களா? அவருடைய தட்டுல சாப்பாடு போடும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்யாம இப்படி தண்ட சோறு சாப்பிடுறியடா அப்படிங்கிற வார்த்தைகளும் சேர்த்தே தான் போட்டிருக்காங்க. அப்படி அவர் அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அந்த வார்த்தைகள் தொண்டைக்குள்ள இறங்குற சாப்பாட்டை அப்படியே அடைக்க மோகனுக்குள்ள தினமுமே இருந்த அந்த வலி அவமானமா மாறிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையில் இந்த மோகன் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் உங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை, நானே எங்கேயாவது போய் வேலையை தேடி தனியா நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ரொம்பவே கோவமா வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாரு. இப்படி கோபத்துல வேகமா எடுத்து வச்ச அந்த காலடிகள் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வராது அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியாது. அவர் இருந்த உள்ளூர்ல அவருக்கு வேலை கிடைக்கல. பல ஊர்களை தாண்டி கால் கடுக்க அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா கோழிக்கோடு மாவட்டத்துக்குள்ள வராரு. அங்க கூடரஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பண்ணையாருடைய வீட்டுல வேலைக்கு சேர்றாரு. பகல் முழுக்க அந்த வீட்டுல ரொம்பவே கடுமையான வேலைகள். ஆனா ராத்திரி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மயான அமைதியும் தனிமையும் மோகனை ரொம்பவே வாட்டி எடுத்துச்சு. வீட்டை விட்டு கோபமா வந்தாலுமே தன்னுடைய குடும்பத்துடைய ஞாபகம் வந்து அவருடைய மனசை உறுத்த ஆரம்பிச்சது. சோ அந்த நைட்டு நேரத்துல ஒரு பேப்பர் மற்றும் பேனா எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிச்சாரு. நான் இப்ப கூடரஞ்சி அப்படிங்கிற ஊர்ல தான் வேலை பார்க்கறேன், என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நல்லா சம்பாதிச்சுட்டு வந்து உங்க எல்லாரையுமே நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த லெட்டரை வீட்டுக்கு அனுப்புறாரு. பட் அந்த லெட்டரை அவர் அனுப்புன அடுத்த சில வாரங்கள்லேயே மோகனுடைய வாழ்க்கையில அந்த பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. வருடம் 1986 நாள் டிசம்பர் 3ஆம் தேதி. அன்னைக்கு பண்ணையார் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த மோகன் திடீர்னு அங்கிருந்து காணாம போறாரு. இங்கதானோட வேலை செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு எங்க போனா அப்படின்னு முதலாளியோட ஆட்கள் எல்லாருமே பதற்றமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த ஊர் முழுக்கவே சல்லடை போட்டு தேடியுமே அவர் எங்க போனார் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. சோ தேடி தேடி பார்த்து சோர்ந்து போன அந்த ஆட்களோ எங்கேயாவது போயிருப்பான் விடு அப்படின்னு அவரை தேடுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. எல்லாருமே மோகன் ஊரை விட்டே போயிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் மோகன் அந்த ஊரை விட்டு போகல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. எஸ், அடுத்த நாளே டிசம்பர் 4 அன்னைக்கு மத்தியானம் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஓடையுடைய கரையோரமா வெளிரி போன நிலைமையில அசைவில்லாம ஒரு ஆணுடைய இறந்த உடல் கிடக்குது அப்படின்னு அந்த ஊர் முழுக்கவே ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சது. இந்த விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் அங்க வந்து விசாரிக்கிறப்ப அது காணாம போன மோகன் தான் அப்படிங்கறத அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சோ இப்ப எதனால மோகன் இறந்து போனார் அப்படிங்கிற கேள்விகள் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. அப்பதான் மோகனுடைய முதலாளியும் அவர் கூட வேலை பார்த்தவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. சார், மோகனுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வரும், அதனால ஒருவேளை இந்த ஓடையில வந்து கை கால் கழுவிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி வலிப்பு வந்து தண்ணியில விழுந்து மூச்சு திணறி இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்த தடயங்களை வச்சு பார்க்கும்போது போலீஸ்க்கும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஒரு விபத்து தான் அப்படின்னு பட்டிருக்கு. சரி, ஓகே, மோகனுடைய இந்த இறந்த உடலை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக அவருடைய ஃபேமிலியை பத்தி முதலாளி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவரோ இல்ல சார், மோகனே அவன் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தான், அதனால அவனுடைய சொந்த ஊர் யாரு, அவனுடைய சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கோவத்துல வீட்டை விட்டு வரும்போது மோகன் சொன்ன அந்த ஒரு பொய் இப்ப நிஜமாவே அவருடைய உடலையே ஒரு அனாதை பிணமா மாத்திருச்சு. வேற வழி இல்லாம போலீஸும் மோகன் இறந்த விஷயத்த பேப்பர்ல ஒரு நியூஸா கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு பதறி அடிச்சுக்கிட்டு அவருடைய ஃபேமிலியும் அந்த ஊருக்கு வந்து பாக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அவருடைய இறந்த உடலை ஒரு அனாதை பிணமா கன்சிடர் பண்ணி போலீஸே அங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மோகனுடைய ஃபேமிலி அந்த தகவலை கேட்டதுமே அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்க. கடைசியா மோகனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம அவர் புதைக்கப்பட்ட அந்த மண்ணை பார்த்து அவங்க கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. இருந்தாலுமே மோகனுக்கு வலிப்பு இருந்தது உண்மைதான் அப்படிங்கறதால இது தற்செயலா நடந்த ஒரு விபத்து தான் அப்படின்னு தங்களையே சமாதானப்படுத்திக்கிட்டு அகைன் அவங்களுடைய ஊருக்கே அவங்க திரும்பி போயிருக்காங்க. போலீஸுமே இந்த விஷயத்துல அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த ஃபைலையே இந்த கேஸையே க்ளோஸ் பண்றாங்க. ஆனா
அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே அப்ப தெரியாம போயிருச்சு. எஸ், ஓடையில கிடந்த மோகனுடைய இறந்த உடலை மக்கள் எல்லாருமே அங்க கூட்டமா நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் அந்த மர்மத்திற்கான பதிலுமே மறைஞ்சிருந்துச்சு. அந்த கூட்டத்துல 14 வயசான ஆண்டனி அப்படிங்கிற ஒரு பையன் அவனோட முகத்துல மொக்கிறது கூட தெரியாம அந்த உடலையே ரொம்பவே பயத்தோட உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருந்தான். அந்த 14 வயதான அந்த பையன் ஆண்டனி அப்படிங்கிற பையன் அந்த ஊர்ல தான் தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். அன்னையிலிருந்து மோகனுடைய ஞாபகம் அடிக்கடி அவனுக்கு வந்து அவனுடைய தூக்கத்தையே கெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்ப இந்த 14 வயசான ஆண்டனி எதுக்காக மோகனுடைய மரணத்தை பத்தி இவ்வளோ நினைச்சு பயப்படணும்? அவனுக்கும் மோகனுடைய மரணத்துக்கும் இடையில அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்க முடியும்? எஸ்டிஐ இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே வியர்டான டிஃப்ரெண்டான பல அதிர்ச்சியான உண்மைகள் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. நிஜமாவே சொல்றேன், இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாவே எடுக்கலாம். ஆக்சுவலா ஒரு 1 year or 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். A case solved by beggar அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு கேரளால இருந்து ஒரு கேஸ் எடுத்து போட்டிருப்போம். அந்த கேஸ் இப்ப உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியா ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த கேஸுமே பின்னாட்கள்ல ஒரு மூவியா வந்துச்சு அப்படின்னாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச கடைசி செகண்ட் வரைக்குமே உங்களை சீட் எஜ்லயே உட்கார வைக்க போற ஒரு செமையான கேஸ் தான் இது. அது மட்டும் இல்ல 10 இல்ல 20 இல்ல மொத்தமா 40 வருஷங்களுக்கு அப்புறமா கேரள மாநிலத்தையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு யூனிக்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கேரளாவில் இருக்கிற மலப்புரம் மாவட்டம் அங்க இருக்கிற வெங்கரா அப்படிங்கிற ஊர்ல தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு முகமது அலி. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே ஆக்சுவலா அது வெறும் மாஸ்க் மட்டும்தான். உள்ளுக்குள்ள அவருடைய மனசை கரையான் மாதிரி அரிச்சிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான இருட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கஷ்டமான ஃபீலிங்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு அவர் போராடிட்டு இருக்கிறப்பதான் அவருக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. அவருடைய வீட்டுல சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த அவருடைய 9 வயசான மூத்த மகன் ஒரு சாலை விபத்துல சடனா இறந்து போயிடுறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முகமது அலி அந்த சோகத்திலிருந்து வெளியே வர முடியாம மனசு அளவுல சுக்கு நூறா உடைஞ்சு போறாரு. தன்னுடைய கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு இறந்து போன மகனை நினைச்சு வீட்டுல ஒரு மூலையில வெறிச்சோடி உட்கார்ந்துட்டு யாருமே இல்லாத இடத்துல யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன தன்னுடைய மகன் இனிமே உயிரோடு இருக்கிற மாதிரி கற்பனையை பண்ணிட்டு, கடவுளே என்னுடைய மகன் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க, அதுக்கு பதிலா என்னுடைய உயிரை கூட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சாரு. அந்த கடுமையான துக்கத்தை தாங்கிக்க முடியாத அவருடைய மனம் அப்படியே மெல்ல மெல்லமா மதுபோதையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. சரியா சாப்பிடாம தூங்காம குடிபோதை தான் தன்னுடைய வலிக்கு மருந்து அப்படின்னு தப்பான பாதையில போக ஆரம்பிச்சாரு. அவருடைய உடம்பு முழுக்கவே எப்பவுமே ஆல்கஹாலுடைய வாடை வீசுற அளவுக்கு முழுசா ஒரு போதைக்கு அடிமையான ஆளா மாற ஆரம்பிச்சாரு. இதனால அவருடைய உடல்நிலையும் ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் மனசளவுல உடைஞ்சு போனவரு, இன்னொரு பக்கம் வேலைக்குமே போகாம அப்படியே முடங்கி போனாரு. அப்படி ஒரு வேலையை விட்டதால அன்றாட வீட்டு செலவுக்கும் அவருடைய இன்னொரு மகனுடைய படிப்பு செலவுக்கும் அந்த குடும்பமே திண்டாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய மருத்துவ செலவுகளுக்காகவும் அடுத்தடுத்து அவர் அதிகமா கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப முகமது அலியுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இருட்டான பாதாளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்பதான் உயிரோடு இல்லாத அந்த மகனை நினைச்சு உருகாம உன்னை நம்பி இருக்கிற உன்னோட இன்னொரு மகனை பத்தியும் உன்னுடைய
மனைவியை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அவருடைய சொந்தக்காரங்க அட்வைஸ் பண்ண, கூடவே அவர் அந்த குடிபோதையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக சில மாத்திரைகளையும் மருந்துகளையும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளும் அவங்க காட்டுன அந்த அக்கறையும் கொஞ்சம் கொஞ்சமா முகமது அலியுடைய புத்திக்கு உரைக்க ஆரம்பிச்சது. இருட்டுக்குள்ள கிடந்த அவரு அந்த போதையுடைய பிடியிலிருந்து மெல்ல மெல்லமா விடுபட்டு மறுபடியுமே தன்னுடைய இயல்பான பழைய வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சாரு. இப்படியே பல வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அமைதியா தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அவருடைய மனசுல இன்னொரு பெரிய இடி ஒண்ணு வந்து விழுகுது. தன்னுடைய மூத்த மகன மாதிரியே அவருடைய இளைய மகனுமே ஒரு சாலை விபத்துல சிக்கி உயிருக்கு போராட ஆரம்பிச்சான். பட் அதிர்ஷ்டவசமா உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வீசுற அந்த வாடைக்கு நடுவுல உடம்பு முழுக்கவே கட்டுகளோட எந்த ஒரு அசைவுமே இல்லாம படுத்த படுக்கையா மாற ஆரம்பிச்சான். உலகத்திலேயே கொடூரமான சோகம் புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க அடுத்தடுத்து வந்த 2 புத்திர சோகம் முகமது அலியுடைய மனசை சுக்குநூற உடைக்க ஆரம்பிச்சது. மறுபடியுமே அவருடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டுச்சு. தாம் பண்ண ஏதோ ஒரு கொடூரமான பாவத்தால தான் என்னுடைய பசங்களுக்கு இப்படி ஒரு நரக வேதனை கிடைச்சிருக்கு அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுட்டு கதற ஆரம்பிச்சாரு. இந்த தடவை அவருடைய கண்ணீரை யாராலையுமே நிப்பாட்ட முடியல. அவரை சமாதானப்படுத்த வந்த அவருடைய மனைவியும் சொந்தக்காரங்களுக்குமே கூட என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்பதான் தன்னுடைய குடும்பத்துக்கு இன்னுமே கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவை நோக்கி அவர் நகர ஆரம்பிக்கிறாரு. இருட்ட ஆரம்பிச்ச அந்த சாயங்கால நேரத்துல ஊர்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனவரு அங்க இருக்கிற பிளாட்பாரத்துல உட்கார்ந்துட்டு ட்ரெயின் வர்ற திசைய அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த இரும்பு தண்டவாளத்துல ட்ரெயினுடைய சக்கரங்கள் உரசிட்டு போற காதை கிழிக்கிற அந்த சத்தம், அந்த டைம்ல முகத்துல அடிக்கிற அந்த வேகமான காத்து, அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏற்படுற அதிரடியான அதிர்வு, இது எதுவுமே அவருக்கு உரைக்கல. பிகாஸ் வேகமா வர்ற அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி பாய்ஞ்சு தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் உறைஞ்சு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பட் அந்த செகண்ட்ல அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டுட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு ரொம்பவே மெதுவா அப்படியே நடந்து வர ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நாள் நைட்டு முழுக்கவே கண்ணுல ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாம வீட்டுல ரூம்குள்ள இருட்டுல உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவை மனசுக்குள்ள எடுக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலை, அதாவது 2025 ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நேரா தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பின அவருடைய கால்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல் படியில போய் நிக்குது. உள்ள ஏகப்பட்ட சத்தங்களுக்கு நடுவுல பரபரப்பா ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சவர் நேரா அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்து, சார் நான் சரண்டராக வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே இயல்பா சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவரை மேலையும் கீழேயுமா சந்தேகமா பார்த்த அந்த போலீஸ், என்ன சொன்னீங்க, சரண்டராக வந்திருக்கீங்களா, எதுக்காக சரண்டராக வந்திருக்கீங்க, நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு அலட்சியமா கேட்கிறாரு. அதுக்கு முகமது அலி எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம, சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் சார், அதுக்காக தான் நான் சரண்டராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த கொலை நடந்து அந்த கொலையை பண்ணி 40 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. ഞാനൊരു കൊലപാതകം ചെയ്തിട്ടുണ്ട് സാർ. പക്ഷേ ആ കൊല നടന്നിട്ട് 40 വർഷമായി സാർ. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி உண்டாகி அங்க சுத்தியுமே அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருந்த போலீஸே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி இவரை திரும்பி பார்க்கறாங்க. அந்த ஸ்டேஷனே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகுது. 40 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தன் சரண்டர் ஆகுறானா அப்படிங்கிற குழப்பத்தோட நடந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஒரு சேர்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே தன்னுடைய நெஞ்சுக்குள்ள 40 வருஷமா ஒரு ரகசியமா புதைஞ்சு கிடந்த அந்த இருட்டான உண்மையை தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ் கிட்ட புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சாரு. வெளியே எந்த ஒரு தடயமுமே இல்லாம தனக்குள்ளேயே ஒரு ரகசியத்தை 40 வருஷமா சுமந்துட்டு இருந்த ஒருத்தருடைய வாக்குமூலம் அது. மொத்த கேரள மாநிலத்தையுமே அவர் பக்கமா திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவர் சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல பல அதிர்ச்சியான விஷயங்கள் மறைஞ்சிருந்துச்சு. அப்படி அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை அதிகாரிகளை கூட சீட்டேஜில் உட்கார வச்ச அந்த வாக்குமூலத்துல முகமது அலி போலீஸ் கிட்ட சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். அது வருடம் 1986 டிசம்பர் 3ஆம் தேதி. ஆமா எஸ்டி, நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன அதே கூடரஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்போ அகைன் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அன்றைய நாள் டைம் இப்போ கரெக்டா மதியானம் ஒரு 1 மணி இருக்கும். உச்சி வெயில் மண்டைய பிளக்க அந்த ஊர்ல தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்த முகமது அலிக்கு சாப்பாடு டைம் வருது. ஆக்சுவலா அன்னைக்கு தோட்டத்துல அவர் மட்டும் தான் வேலைக்கு வந்திருந்தாரு. ஸோ சுத்தியுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அமைதியா இருக்க கை கால்களை கழுவுறதுக்காக பக்கத்துல இருந்த அங்க இருக்கிற ஒரு ஓடைக்கு போறாரு.
போறாரு. அப்படி அவர் கீழே குனிஞ்சு சில்லுன்னு போயிட்டு இருந்த அந்த தண்ணியில தன்னுடைய முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தருடைய கை அவருடைய ஷோல்டரை டச் பண்ணுது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அமைதியான தோட்டத்துல தன் மேல ஒரு கை பட்டதுமே பயந்து போய் டக்குன்னு அது யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அங்க 22 வயசான ஒரு இளைஞன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வழியிற மாதிரி ரொம்பவே வக்கிரமா பல்ல காட்டிட்டு நின்னுட்டு இருந்திருக்கான். அவனுடைய பார்வையே சரியில்லை அப்படிங்கறத உணர்ந்த முகமது அலி அப்படியே தகச்சு போய் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சில மாதிரி நிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க தனியா கை கால் கழுவுறத நான் ஒரு 3-4 நாளா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் அவருடைய தோள் மேல கைய போடுறான் அந்த இளைஞன். ஆக்சுவலாக தோட்ட வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதால முகமது அலி மேலே எந்த ஒரு சட்டையுமே போடாமல் வெறும் ட்ரௌசரோட மட்டும்தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படி அரைகுறை ட்ரெஸ்ஸோடு இருந்த அவருடைய உடம்ப ஒரு வேட்டை மிருகம் மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மேலையும் கீழையும் ரசிச்சு பார்க்குறான் அந்த இளைஞன். இதை புரிஞ்சுக்கிட்ட முகமது அலிக்கு அருவருப்புல அப்படியே உடம்பெல்லாம் கூச, அப்ப அந்த இளைஞன் சொன்ன அடுத்த வார்த்தை அவருடைய காதுகள்ல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த புதரை காட்டுன அந்த இளைஞன், வா அதுக்கு பின்னாடி போய் 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்போம் அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு ஆம்பளை கிட்ட போய் இன்னொரு ஆம்பளை இப்படி கூப்பிடுறானே அப்படின்னு மிரண்டு போன முகமது அலி கோவத்துல உடனடியா அவனுடைய கைகளை தட்டி விடுறாரு. பட் அப்பவுமே அடங்காத அந்த இளைஞன், ஹே பயப்படாத, வா ரொம்ப ஜாலியா இருக்கும், கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ற மாதிரி மிருகத்தனமா பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்படி சொல்லிட்டே முகமது அலியுடைய அனுமதியே இல்லாம பலவந்தமா அவர் அந்த இடத்துலயே கட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்ப கோவத்துடைய உச்சிக்கே போன முகமது அலி அவனை பிடிச்சு தள்ளிவிட அவனோ விடாம மறுபடியுமே கட்டிப்பிடிக்க பாய, அப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய தள்ளு முள்ளு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல அவங்க 2 பேருமே அங்கிருந்த அந்த ஓடைக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள போய் விழுகிறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்த அந்த செகண்டே முகமது அலிய தண்ணிக்குள்ள வச்சு அழுத்தின அந்த இளைஞன் தண்ணிக்குள்ளேயே வச்சு அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அந்த டைம்ல அதுல தண்ணிக்குள்ள மூழ்கின முகமது அலிக்கு மூக்குலையும் வாயிலையும் தண்ணி ஏறி மூச்சு திணறி உயிருக்காக துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவன் கிட்ட இருந்து இப்படியாவது உயிரை காப்பாத்தி தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணம் மட்டும்தான். அந்த மரண பயத்துல அவருக்கு ஒரே எண்ணமா இருந்துச்சு. சோ தன்னுடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சவரு அந்த இளைஞனுக்கு பின்னாடி போய் அவனுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. அதுல மூச்சு விட முடியாம துள்ள ஆரம்பிச்ச அந்த இளைஞன் முகமது அலியோட சேர்ந்து அகைன் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிறான். ஆனா அப்பவுமே தன்னுடைய பிடிய கொஞ்சம் கூட விடாத முகமது அலி அந்த இளைஞனை தண்ணிக்குள்ளேயே வச்சு அமுக்கின மாதிரியே தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே துள்ளிட்டு இருந்த அந்த இளைஞனுடைய உடல் அடுத்த சில நொடிகள்லயே அசைவில்லாம மொத்தமா அடங்கி போகுது. இப்ப அவங்கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லை அப்படிங்கறதால அங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அவனுடைய உடலை அப்படியே அங்கேயே விட்டுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓட ஆரம்பிச்சவரு தான் வேலை பார்த்த அந்த தோட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் மூச்சு வாங்குறதுக்காக கொஞ்ச நேரம் நின்னாரு. ஈரம் சொட்ட சொட்ட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க, அப்பதான் ஒருவேளை நம்ம கூட சண்டை போட்ட அந்த இளைஞன் தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி இறந்திருப்பானோ அப்படிங்கிற சிந்தனை ஓட ஆரம்பிச்சது. இதுல பயந்து போனவரு தான் சண்டை போட்ட இந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய முதலாளி கிட்டயோ கூட வேலை பார்க்கிற மத்த ஆளுங்க கிட்டயோ சொல்லாம அப்படியே ரகசியமா மறைச்சிடுறாரு. போலீஸ் வந்துருவாங்களோ, நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மரண பயத்தோடையே அன்றைய நாள் நைட்டு ஃபுல்லாவே கண்ணுல ஒரு சொட்டு தூக்கம் இல்லாம கழிக்க ஆரம்பிச்சாரு. தூக்கம் இல்லாத அந்த ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு எப்பவும் போல தோட்ட வேலைக்கு கிளம்புறாரு. அவருடைய மனசுக்குள்ள முழுவதுமே பயம் நிறைஞ்சிருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம ரொம்பவே இயல்பா வேலை செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. பட் அவருடைய கையில வச்சிருந்த தோட்டத்து ஆயுதங்கள், அதாவது மம்முட்டி, கடப்பாறை, இந்த மாதிரியான ஆயுதங்கள் அவரோட பதற்றத்துல லேசா நடுங்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம நேத்து பண்ணது யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு படபடப்போடையே அந்த பகல் பொழுத அவர் பயத்தோடையே கடக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த மத்தியான நேரத்துல அந்த ஓடையில ஒரு பிணம் கிடக்குது அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தி ஊர் மக்கள் வழியா போக ஆரம்பிச்சது. அதை கேட்ட அடுத்த செகண்ட்லயே அவருடைய இதய துடிப்பு எகிற பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஓடை பக்கமா ஓடி போறாரு. அங்க போய் நின்னு பார்க்கும் பொழுது அந்த ஓடையை சுத்தி அந்த ஊர்
ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே அங்கிருந்த தண்ணிக்குள்ள எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க முன்னாடி போய் நின்ன முகமது அலியுடைய கண்கள் அந்த ஓடைய ஒரு பயத்தோட பார்க்க ஆரம்பிச்சது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில நின்னபடியே அங்கிருந்த போலீஸ்காரங்க அந்த ஓடையிலிருந்து வெளியே இழுத்து போட்ட அந்த அசைவில்லாத இறந்த உடலை அவர் பார்க்கிறாரு. தண்ணியில ஊறி வெளிரி போயிருந்த அந்த முகத்தை உத்து பார்த்த அடுத்த நிமிஷம் முகமது அலியுடைய உடம்பே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. பிகாஸ் நேத்து மத்தியானம் தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வந்து தான் கூட சண்டை போட்ட அதே இளைஞன் தான் அது அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய மனசுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கண்டிப்பா வரலாம். அப்படின்னா ப்ரோ, இன்ட்ரோல தன்னுடைய முகத்துல மொக்கிறதுக்கு கூட தெரியாம அங்க இருக்கிற பணத்தை பயத்தோட பார்த்துட்டு இருந்தானே 14 வயசு சின்ன பையனான ஆண்டனி, அவனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களுக்கு வந்த இந்த டவுட் ரொம்பவே நியாயமான டவுட் தான். அந்த மர்மமான முடிச்ச நான் இப்ப ரிவீல் பண்ண போறேன், கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. உண்மையிலேயே நான் இன்ட்ரோல சொன்ன அன்னைக்கு அந்த கூட்டத்துல பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்த அந்த 14 வயசு சின்ன பையன் ஆண்டனி வேற யாரும் இல்ல, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே முகமது அலி தான். அதே மாதிரி அன்னைக்கு தண்ணிக்குள்ள மூச்சு திணறி இறந்த அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல, இன்ட்ரோல கோவத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாரே 22 வயசான அதே மோகனன் தான். காலங்கள் ஓட ஓட அந்த 14 வயசான ஆண்டனி பெரிய ஆளாகி அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கிறப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே நடந்துச்சு. கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவர் தன்னுடைய பெயரையுமே முகமது அலி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அன்னைக்கு அவர் கொலை பண்ணதை நேர்ல பார்த்த எந்த ஒரு சாட்சிகளுமே இல்லை அப்படிங்கறதால அவர் மேல போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம அந்த மர்மம் அப்படியே மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருச்சு. ஆனாலுமே கூட ஒரு கொலையை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த தீராத குற்ற உணர்ச்சி ஒரு கரையான் மாதிரி அவருடைய மனசை 40 வருஷமா அரிச்சிட்டே தான் இருந்திருக்கு. அதனாலதான் தன்னுடைய முதல் மகன் இறந்து போனதையும் 2வது மகன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா கிடக்கிறதையும் அவர் அந்த கொலைகளோட ரிலேட் பண்ணி பாக்குறாரு. அதாவது தாம் பண்ண அந்த கொலைக்கான தண்டனையை தான் கடவுள் இப்ப தன்னுடைய பசங்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு அவர் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சோ தன்னுடைய தப்புக்கு தானே தண்டனையை தேடிக்கணும் அப்படின்னு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. பட் அப்படி இறந்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய மனைவியும் மகனும் இன்னுமே நிரந்தரமா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த முடிவை அந்த செகண்ட்லயே மாத்திருக்காரு. அண்ட் இந்த கொலைக்கு சட்டப்படியான தண்டனை என்னவோ அதை உயிரோடு இருந்து அனுபவிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிருக்காரு. பட் இவர் சொன்ன இந்த விஷயங்களை கேட்டு போலீஸே அப்படியே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா போலீஸ்க்கே சந்தேகம் வராத ஒரு கேஸ்ல, அதுவும் 40 வருஷம் கழிச்சு தானா வந்து ஒருத்தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. பட் என்னதான் ஆச்சரியமா இருந்தாலுமே போலீஸ் அவங்களுடைய சட்டப்படியான கடமையை செஞ்சுதான் ஆகணும். அதனால முகமது அலி செஞ்ச இந்த கொலை குற்றத்திற்காக ஐபிசி செக்ஷன் 302 அந்த செக்ஷன்ல அவர் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இனிமேல் நான் சொல்ல போற விஷயங்கள் தான் இந்த கேஸை இன்னுமே யூனிக்கா மாத்துச்சு. இப்ப அவர் செஞ்ச கொலையை அவர் முழுசா ஒத்துக்கிட்டாலுமே அவர் சொல்றது 100% உண்மைதானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது ரொம்பவே முக்கியம். அதுக்காக எந்தெந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்ட முடியும் அப்படிங்கிற அடுத்த கட்ட ப்ராசஸ்ல போலீஸ் ரொம்பவே தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல விக்டிமான மோகனுடைய பெயரையும் கொலை நடந்த அந்த ஊரையுமே முகமது அலி சொல்லிட்டதால ஃபர்ஸ்ட் அந்த மோகன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படிங்கிற அடையாளங்களை போலீஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. 40 வருஷமா ஒவ்வொரு நாளுமே அந்த முகத்தை அவர் நினைச்சிட்டே இருந்ததால அந்த உருவம் முகமது அலியுடைய மனசுக்குள்ள ஒரு பிக்சர் மாதிரி ரொம்பவே ஆழமா பதிஞ்சு இருந்துச்சு. அதனால மோகனுடைய கண்ணு, மூக்கு, முகமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா அடையாளங்களையுமே ஒரு டிராயிங்கா வரைகிற அளவுக்கு ரொம்பவே துல்லியமா சொல்லி முடிக்கிறாரு. இப்ப அந்த டிராயிங்கை கையில் எடுத்துக்கிட்ட போலீஸ் கொலை நடந்த அந்த கூடரஞ்சி ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி விசாரிக்க போனாங்க. கூடரஞ்சி ஸ்டேஷனுக்கு போன போலீஸ் அங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு முந்தின ஃபைல்களை தூசு தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல முகமது அலி சொன்ன மாதிரியே மோகனுடைய உடலை ஒரு அனாதை பிணமா அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அந்த நாள்ல அந்த டைம்ல ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அதுலயுமே மோகன் இறந்ததை பத்தின செய்திகள் வெளியாயிருந்துச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ்க்கு இவர் சொல்ற இந்த கதை உண்மைதான் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனா
இவர் சொல்றது இவர் கொலை பண்ணதை கோர்ட்ல நிரூபிக்கணும் அப்படின்னா அவர் கொடுத்த கன்ஃபெஷன் மட்டுமே சட்டப்படி ஒருபோதும் பத்தாது. அதை தாண்டி அந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகள் அல்லது முகமது அலியை குற்றவாளி அப்படின்னு சொல்ற சூழ்நிலை ஆதாரங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. முக்கியமா இது தற்செயலா நடந்த ஒரு விபத்து கிடையாது, இது ஒரு கொலைதான் அப்படிங்கறத சப்போர்ட் பண்ற அட்டாப்சி ரிப்போர்ட் மாதிரியான ரொம்பவே வலுவான ஆதாரங்கள் போலீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே மேல இறந்து போன அந்த விக்டிம் மோகனன் தான் அப்படிங்கறத சயின்டிபிக்லி ப்ரூவ் பண்ற ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் போலீஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. பட் 40 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கறதால விக்டிம் இறந்தப்ப எடுத்த அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை இப்ப போலீஸ் வரைஞ்சிருந்த அந்த டிராயிங் கூட வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி இருந்ததால அந்த 2 போட்டோஸையுமே இப்ப இருக்கிற நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு மோகனனுடைய சொந்தக்காரங்க யாராவது வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு கடலுக்குள்ள ஊசியை போட்டுட்டு தேடுற மாதிரி போலீஸ் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படி எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்காம திணறிட்டு இருக்கிற விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னுமே மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கிற மாதிரி முகமது அலியுடைய வாயிலிருந்து இன்னொரு வார்த்தை வர ஆரம்பிச்சது. அப்படி அங்க இருக்கிற போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, ஏன் இப்ப இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க துளி கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் அது. எஸ், முகமது அலி அங்கிருந்த போலீஸ நேருக்கு நேரா பார்த்து, சார் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா நான் பண்ணது ஒரு கொலை இல்ல, மொத்தமா 2 கொலை அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதை கேட்ட அங்கிருந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. സാർ, അന്ന് ഞാൻ ചെയ്തത് ഒരു കൊലയല്ല, മൊത്തത്തിൽ 2 കൊലയാണ്. என்எஸ்டிஏ இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட மைண்டு ஃபுல்லாக இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ தயவு செஞ்சு பார்ட் 2 அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை கண்டிப்பாக பார்ட் 2 கிடையாது, இந்த வீடியோலேயே இதை முடிச்சிடலாம். அண்ட் நிறைய பேர் இப்போ ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இதை கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ் இப்போ இந்த ட்விஸ்ட்டை கேட்டதுமே அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நின்று இருப்பீங்க. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல, உங்களுக்கே இப்போ லைட்டாக சிரிப்பு வருது பாருங்க. சரி, இப்போ அந்த சிரிப்போட அப்படியே தூரமா வச்சிருக்கிற உங்களுடைய போனை கையில் எடுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க போற அந்த லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. அண்ட் இனிமேல் வீடியோ ஸ்டார்ட் ஆகும் பொழுதே மறக்காம லைக் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க அடுத்து அவர் சொல்ல போற அந்த ஷாக்கிங்கான உண்மை, அந்த ஷாக்கிங்கான கொலை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா முதல் கொலையை பண்ண அந்த குற்ற உணர்ச்சி அவருடைய மனசை ரொம்பவே உறுத்திட்டு இருந்ததால அந்த தோட்ட வேலையை விட்டுட்டு வேற ஊருக்கு தப்பிச்சு போறாரு. அங்க அதே கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளையில் அப்படிங்கிற ஊர்ல அவருக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்குது. ஆனா விதி அவரை சும்மா விடாம அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. அது சரியா 1989 செப்டம்பர் 22ஆம் தேதி முகமது அலியும் அவருடைய ஃப்ரெண்டான பாபு அப்படிங்கிறவரும் அங்க இருக்கிற ஒரு பீச்ல காத்து வாங்குறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தாங்க. சூரியன் மறைஞ்சு மெல்ல மெல்லமா அந்த பீச் முழுக்கவே இருட்டு பரவ ஆரம்பிக்கிற அந்த சாயங்கால நேரம். அங்க காத்து வாங்குறதுக்காக நடந்துட்டு இருந்த முகமது அலிக்கு திடீர்னு தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த பர்ஸை யாரோ உருவன மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னாடி வேகமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு இளைஞனுடைய கையில அவருடைய பர்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. டே, அவனுடைய பர்ஸை திருடிட்டான்டா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு அந்த திருடனை நோக்கி இருட்டுல ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பீச்சுடைய ஒரு ஓரத்துல அவரும் அவருடைய ஃப்ரெண்டான பாபுவும் சேர்ந்து அந்த திருடனை மடக்கி பிடிக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அந்த திருடன் இவங்கள பயங்கரமா அடிச்சு உதைச்சு தள்ளி விட்டுருக்கான். இதுல கோபத்துடைய உச்சிக்கே போன முகமது அலி அவனை பின்னாடி இருந்து பிடிச்சு அவனுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சு நெரிக்கிறாரு. அந்த கேப்ல அவருடைய ஃப்ரெண்டுமே மூச்சு விட முடியாம துள்ள ஆரம்பிச்சு அந்த திருடங்கிட்ட இருந்து பர்ஸை எடுக்கிற முயற்சியில இறங்கியிருக்காரு. பட் அந்த திருடனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த அந்த பர்ஸ் அவங்க எடுக்கிறதுக்குள்ளேயே துடிச்சிட்டு இருந்த அந்த திருடனுடைய உடல் சடனா அசைவு இல்லாம அடங்கி போகுது. பயந்து போன முகமது அலியும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த திருடனுடைய சுவாசத்தையும் இதய துடிப்பையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா 2மே மௌனம் சாதிச்சுது.
ஆக்சுவலா சில சோர்சஸ்ல அந்த திருடன் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் சில சோர்சஸ்ல அவருடைய ஃப்ரெண்டான பாபு தான் அந்த திருடனை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் எப்படி பார்த்தாலுமே தன்னுடைய பர்ஸ் எடுத்துக்கிட்ட முகமது அலி போலீஸ் நம்மளை தேடி வந்துருவாங்களோ அப்படிங்கிற மரண பயத்தோடையே தன்னுடைய ரூமுக்கு தப்பிச்சு ஓடி போறாரு. பட் அந்த பீச்சில் கிடந்த திருடனுடைய உடலை பார்த்த போலீஸ் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காததால அவனையுமே ஒரு அடையாளம் தெரியாத நபர் மரணம் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே அடுத்தடுத்து 2 கொலைகளை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த தீராத குற்ற உணர்ச்சியோட தான் இவருடைய மொத்த வாழ்நாளுமே கடந்து போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா முகமது அலி பண்ண அந்த முதல் கொலையை விட அவர் பண்ண அந்த 2வது கொலையை சால்வ் பண்றதுல தான் போலீஸ்க்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துச்சு. ஏன்னா முதல் கொலையில விக்டிமுடைய பேரு மோகனன் அப்படின்னு தெரிஞ்சதால அவரோட போட்டோவை இப்ப நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க இல்லையா, அதை பார்த்த அவருடைய ரிலேட்டிவ்ஸ் போலீஸ் கிட்ட வந்து நின்னாங்க. பட் இந்த 2வது கொலையில இறந்து போன விக்டிம் யாரு, அவனுடைய பேரு என்ன அப்படிங்கிற அடிப்படையான விஷயமே யாருக்குமே தெரியாம போயிருச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இந்த கொலையை கண்ணால பார்த்த அந்த ஒரே ஒரு சாட்சியை நோக்கி வேற வழியே இல்லாம தங்களுடைய விசாரணையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாட்சி வேற யாரும் இல்லை, அன்னைக்கு பீச்ல முகமது அலி கூட சேர்ந்து அந்த கொலையை பண்ண அவருடைய ஃப்ரெண்ட் பாபு தான் அது. அதனால இப்ப பாபு எங்க இருக்காரு அப்படின்னு தேட ஆரம்பிக்க அந்த இடத்துல இந்த 2வது கொலை கேஸ் இன்னுமே பெரிய சிக்கலா மாறிச்சு. ஏன்னா அந்த கொலை நடந்த அடுத்த 1 மாசத்திலேயே பாபு முகமது அலியை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிருக்காரு. நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டோம், இனிமேல் முகமது அலி கூடவே சுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுமே போலீஸ்ல மாட்டிக்கும் அப்படின்னு பயந்ததால தான் பாபு அவரை விட்டு ஒரே அடியா விலகி ஓடி இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 40 வருஷமா அந்த பாபு எங்க இருக்காரு அப்படிங்கிறது இப்ப சரண்டர் ஆயிருக்கிற முகமது அலிக்கே கூட தெரியாத ஒரு மர்மமான விஷயமா தான் இருந்திருக்கு. பாபுவை தேடுற வேலை ஒரு பக்கம் இருக்க, இந்த 2வது கொலை ஒரு பக்கம் இருக்க, முதல் கொலை கேஸ்லயுமே போலீஸ்க்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்து நின்னுச்சு. அந்த விக்டிம் மோகனுடைய ரிலேட்டிவ்ஸ் உயிரோடு இருந்தாலுமே டிஎன்ஏவை கம்பேர் பண்றதுக்கு முதல்ல இறந்து போன மோகனுடைய டிஎன்ஏ வேணும் இல்லையா, அதுதான் இங்க மிகப்பெரிய தடையா வந்து நின்னுச்சு. பிகாஸ் 40 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண அந்த உடலை அந்த ஊர்ல கரெக்டா எந்த இடத்துல புதைச்சாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணற ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் இந்த 40 வருடங்கள்ல அந்த இடத்துல பல புதர்கள் செடிகள் அப்படின்னு வளர்ந்து கிடந்துச்சு. ஸோ சயின்டிஃபிக்கா அது மோகனுடைய உடல் தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ப்ரூவ் பண்ண முடியல. ஒருவேளை ஃபியூச்சர்ல எலும்பு கூட தோண்டி எடுத்து அது மோகன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலுமே கூட அது ஒரு கொலை தான் அப்படின்னு நிரூபிக்க போலீஸ் கிட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொலையை ப்ரூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலை ஆதாரங்கள் கூட அங்க இல்ல. கண்ணால் பார்த்த சாட்சியும் கிடையாது. இந்த இடத்துல என்ன ப்ரோ சொல்றீங்க, அதான் முகமது அலியே நான் தான் கொலை பண்ண, நான் தான் கில்லர் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இல்லையா, இதுக்கு மேல போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பட் எஸ்டிஐ ஒருத்தர் நான் தான் கொலையாளி அப்படின்னு கோர்ட்ல ஒத்துக்கிட்டாலுமே கூட அதை வச்சு மட்டுமே கோர்ட் அவருக்கு உடனே தண்டனை கொடுத்துறாது. சட்டப்படி போலீஸ் அவருக்கு எதிராக தகுந்த ஆதாரங்களோட ஒரு ப்ராப்பரான சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். எந்த ஒரு சந்தேகத்துக்குமே இடம் இல்லாம அவரு தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் கோர்ட் அவரை ஒரு கில்லர் அப்படின்னு ஏத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்கும். பட் முகமது அலி ஒத்துக்கிட்ட அந்த 2 கொலைகள்லையுமே போலீஸால இப்ப வரைக்குமே ஒரு சார்ஜ் ஷீட்டை கூட ரெடி பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது பத்தாது அப்படின்னு முகமது அலிக்கு சாதகமா அவருடைய ரிலேட்டிவ்ஸுமே மீடியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த கேஸை இன்னுமே குழப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய 2 பசங்களுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படிங்கறதால முகமது அலிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் இப்படி ஏதோ கொலைய பண்ணதா சொல்லி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய சொந்தக்காரங்க மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேல இந்த 2 கேஸ்லயுமே முகமது அலிக்கு ரொம்பவே சாதகமான ஒரு முக்கியமான லா பாயிண்ட் ஒன்று உள்ள ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கொலைகள் நடந்ததா சொல்ற அந்த டைம் பீரியட்ல முகமது அலியுடைய வயசு 14 வயசு தான். அதாவது ஒரு மேஜர் கிடையாது. அந்த டைம்ல அவர் ஒரு மைனரா தான் இருந்திருக்காரு. முதல் கொலை நடக்கும் பொழுது அவருடைய வயசு 14, 2வது கொலை நடக்கும் பொழுது அவருடைய வயசு வெறும் 17. நம்மளுடைய இந்திய சட்டப்படி ஒரு குற்றம் நடந்த அந்த டைம்ல குற்றவாளிக்கு என்ன வயசு இருந்துச்சோ அதை வச்சுதான் அவங்களுக்கான தண்டனையுமே தீர்மானிப்பாங்க. இதை வச்சு பாக்குறப்ப ஒருவேளை குற்றத்தை ப்ரூவ் பண்ணி
முகமது அலிக்கு தண்டனை கொடுத்தாலுமே கூட அது மைனருக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனையா தான் இருக்கும். கூடவே அவர் பண்ண இந்த 2 கொலைகளையுமே அவர் எதையுமே திட்டம் போட்டு கொலை பண்ணல, தன்னுடைய தற்காப்புக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ண கொலைகளா தான் அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவரால் கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேருமே நல்லவங்க கிடையாது. ஒருத்தன் திருடன், இன்னொருத்தன் பிசிக்கல் அபியூஸ் பண்ண நினைச்சவன். குற்றத்தை ப்ரூவ் பண்றதுலயும் தண்டனை கொடுக்கறதுலயும் கில்லருக்கு சாதகமா பல விஷயங்கள் இருக்கிற இந்த கேஸ் எப்ப முடிய போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலா போலீஸுடைய கஸ்டடியில் இருந்த முகமது அலி எந்த பதற்றமுமே இல்லாம அடுத்த 2 வாரத்துல ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் ஜாமீன் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா தன்னுடைய மனைவி மற்றும் படுத்த படுக்கையா இருக்கிற தன்னுடைய மகனுக்காக கடைசியில சரி ஓகே அப்படின்னு வெளியே வந்திருக்காரு. அப்படி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவரை மீடியாக்காரங்க தங்களுடைய மைக்கை நீட்டி அவர்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டீங்க, சோ இனிமேல் போலீஸ் கோர்ட் அப்படின்னு ஜெயில கஷ்டப்படணுமே, இதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முகமது அலியோ, கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில நான் கடந்த 40 வருஷமா ஒவ்வொரு நாளுமே நரக வேதனையை அனுபவிச்சிட்டேன். இப்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலுமே அதை முழு மனசோட ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். செஞ்ச குற்றத்திற்கு தண்டனையை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மன நிம்மதி எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே இயல்பா பதில் சொல்லியிருக்காரு. കൊല ചെയ്തു പോയല്ലോ എന്ന കുറ്റബോധത്തിൽ ഞാൻ കഴിഞ്ഞ 40 വർഷമായി ഓരോ ദിവസവും നരകവേദന അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ഇനി കോടതി എന്ത് വിധി പറഞ്ഞാലും അത് പൂർണ്ണ മനസ്സോടെ സ്വീകരിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. அவர் பேசின அந்த தெளிவான வார்த்தைகளை வச்சு பார்க்குறப்ப அவருக்கு மனநல பாதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா நம்மளுக்கு புரியுது. எந்தவித குழப்பமுமே இல்லாமல் அவர் ரொம்பவே தெளிவாக தான் இந்த சரண்டர் முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் முகமது அலியுடைய இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்துற பாடம் ரொம்பவே ஆழமானது. உலகத்தில் இருக்கிற எந்த போலீஸை வேணாலுமே எந்த சட்டத்தை வேணாலுமே ஒருத்தர் ரொம்பவே ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி அப்படிங்கிற நீதிமன்றத்திலிருந்து நம்மளால ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. சட்டமும் கோர்ட்டும் கொடுக்கிற தண்டனையை விட இந்த குற்ற உணர்ச்சி கொடுக்கிற தண்டனை ரொம்பவே கொடூரமானது அப்படிங்கிறதுக்கு முகமது அலி தான் ஒரு வாழும் உதாரணமா இருக்காரு. 40 வருஷமா ஜெயிலுக்கே போகாம வெளியே சுத்தினாலுமே தன்னுடைய மனசுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இருட்டான ஜெயில கட்டி ஒவ்வொரு நாளுமே அதுக்குள்ள அவர் செத்து செத்து படைச்சிருக்காரு. தனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்த ஒவ்வொரு வழியையும் தான் செஞ்ச பாவத்திற்கான தண்டனையா நினைச்சு அவர் துடிச்சிருந்திருக்காரு. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மறைச்சு வச்சுட்டு வாழ்றதை விட தைரியமா ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனையை ஏத்துக்கிறது தான் உண்மையான நிம்மதி. ஒரு தப்பையோ பொய்யையோ அதை மறைச்சு தப்பிக்கிறது நம்மளுக்கு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை வேணா தரலாம். ஆனா உண்மை மட்டும்தான் ஆயுள் முழுக்குமே நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். இந்த முகமது அலி கேஸ் அதை தான் நம்மளுக்கு ரொம்பவே அழுத்தமா சொல்லி கொடுக்குது. சோ மை டியர் எஸ்டிஐ, இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு? 40 வருஷமா குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்பட்டு தன்னுடைய குற்றத்தை தானா ஒத்துக்கிட்டு சரண்டரான இந்த வித்தியாசமான கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா, இல்ல 40 வருஷமா அவர் அனுபவிச்ச மன கஷ்டமே அவருக்கு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அவரை அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணணுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது வேற ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், யூனிக்கான கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.